வணக்கம் நண்பர்களே, நான் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாம் கேட்ட ஒரு வீடியோ தான். ஏன்னா சமீப காலமாக நிறைய வதந்திகள் பரவிட்டு இருக்கு. எது வதந்தி எது உண்மை அப்படின்னு பகுத்தறிந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப முக்கியமாக இமிகிரேஷன் சம்மந்தமாக போய்கிட்டு இருக்கு. அது நிறைய கேள்வியும் நம்மள்ட்ட இருக்குது. H4EAD 540 டேஸ் அந்த ரூலை 180 டேஸ் மாற்ற போகிறாங்களா? பேர்ம் ப்ராசஸ் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கு? நிறைய லே ஆஃப் நடந்துகிட்ருக்கு. இதனால் வீசா எக்ஸ்டென்ஷன் ஆர் அந்த வீசா சம்மந்தமான விஷயங்களில் பெரிய தடை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எம்பசி கன்சுலேட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 48 மாதத்துலேருந்து 12 மாதம். இது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் தரப்போகுது? அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம், FDNS விசிட். அதாவது இமிகிரேஷன் ஆஃபீஸர் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க, இல்லை ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா கூட உங்களை விசாரிக்கிறதுக்கான எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. மிக முக்கியமான விஷயம், H1B மாடர்னைசேஷன் ரூலே அது பார்த்தோம். இது நிறைய பேருக்கு FDNS விசிட் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. நீங்கள் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க, இல்லை ஆஃபீஸில் இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்கலாம், நீங்கள் உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு இன்றைக்கி பதில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த துறையில் வல்லுநர்கள் கொண்டே அதை பேச போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான லா ஆஃபீஸ் ஆஃப் மேரி கெனடி சிகாகோவில் நடத்திட்டு வர மேரி கெனடி அவர்களே நேராக இதுக்கான விடைகள்லாம் சொல்ல போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகான்ஸ் ஆப் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. வணக்கம் மேரி கெனடி, உங்களோட இந்த பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்குனதுக்கு மிக பெரிய நன்றி. ஏன்னா நிறைய பேர் சமீப காலமாக நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஒரு அமர்வு முடிச்சு ஒரு 2 வாரங்களுக்குள்ளாக நிறைய விஷயங்கள் நடந்துடுது. ஸோ ரொம்ப நன்றி உங்களோட டயத்துக்கு. வணக்கம் பிரேம், எனக்குமே ரொம்ப சந்தோஷம். முதல் கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்க இப்போ H4EAD சம்பந்தமாக 544 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் ஜனவரி மாதம் கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசி கைட்லைன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ திரும்ப அது 180 நாள்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன இருக்கிறேன்? ஆமாங்க, இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் டு ஸ்டார்ட் வித் தட் கொஸ்டின் தான் நான் சொல்லுவேன். நான் இன்னும் வரல டெஃபினட்டாக பட் ஆனால் லுக்ஸ் லைக் இட்ஸ் லீனிங் ஃபார்வர்ட். 40 எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒரு பாலிசி மெமோவாக தான் இருந்தது USCISல. இந்த ப்ரையர் கவர்மெண்ட் இல்லைங்களா, பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று என்ன பண்ணாங்கன்னா, இது கன்சர்ன்டாக இருந்ததுனால தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்போ they just before they just ended their administration January 13th பண்ணும்போது 540 days ரெகுலேஷனாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தட் லைக் அதை பிரேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ நம்ம ரீசெண்டாக அவ்வளோ ப்ரப்போசலில் போய் பார்க்கும்போது இட் லுக்ஸ் லைக் they'll take the simple majority மட்டுமே பண்ணி, ஏன்னா அந்த 60 votes and then like the filibuster is not needed அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது அதை பார்க்கும்போது எனக்குமே கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஐ எம் ஆல்வேஸ் லைக் நான் பர்சனலாகவும் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த 540 எக்ஸ்டென்ஷன்ஸ் இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் தட். இட்ஸ் மோஸ்ட்லி நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா இதுல அஃபெக்ட் ஆக போறவங்க, இதோட இன்டென்ஷனும் நம்ம பார்த்தீங்கன்னா H4EAD ஈவன் தோ இட்ஸ் நாட் பர்டிகுலர்லி H4EADக்காக பண்ணலைனாலும் அவங்க தான் அஃபெக்ட் ஆக போறாங்க. எனக்கு உண்மையிலே ஒரு வருத்தம், பர்சனலாவே ஒரு வருத்தமா தான் இருக்குது. பட் லுக்ஸ் லைக் சிம்பிள் மெஜாரிட்டி வச்சுட்டு அவங்களால இது 60 டேஸ்க்கு அவங்க கொண்டு வந்தாங்கன்னா, if they are very serious about it, they will be able to get it through. பட் நான் இதோட சேர்த்து நம்ம ஒரு ஆல்டர்னேட்டும் நம்ம சொல்லணும்னா, ஏன்னா இப்போ நாங்கள் ரீசெண்டாக எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கும்போதும் நம்மளோட செட்டில்மெண்ட்டும், அதாவது ஜனவரி 2023 கொண்டு வந்த USCIS ப்ரீமியம் ப்ராசஸிங் நீங்க ஃபைல் பண்ணும்போது H4 and H4EAD கம்பைன் பண்ற அந்த இது இருந்தது இல்லைங்களா, அதுவுமே அன்பார்ச்சுனேட்டா முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இல்ல நம்ம அதுல இருந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஈவன் பிஃபோர் த செட்டில்மெண்ட், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஈவன் தோ வி டோன்ட் பே த ஃபீஸ், தனியா நம்ம பே பண்ணலனாலும் ஆன் courtesy basis they had been doing it together. ஆனா அந்த செட்டில்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஜனவரி 2023 எங்களுக்கு கம்ப்ளீட்டா கண்டிப்பா இதோடு சேர்ந்து வந்துருது அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் இருந்தது. அதை நிறைய பேர் they made use of it. ஏன்னா அது continuity of job இருந்தது. See, more than anything else பிரேம், நான் என்ன பார்க்குறேன்னா நம்ம கிட்ட அந்த விசாஸ் இதெல்லாம் ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. இது இருக்கு, எனக்கு மூவ் ஃபார்வர்ட், மோர் தென் தட் இல்லைங்களா, அது வேணும் இல்லைங்களா. அடுத்த மாசம் எனக்கு வேலை இருக்கான்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில இருந்து எனக்கு as long as I'm keeping everything in place, I'm able to continueன்றது எனக்கு என்னவோ ஒரு பெரிய assurance for anyone. We all know like the women are the most
most users of the H4s and the H4EADs. ஸோ அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹோப்பா இருந்தது. இது வந்து இப்போ இல்லைன்னு சொல்றது வந்து வருத்தமா இருக்கு. 2 விஷயம் சொல்லியிருந்தீங்க. அந்த பண்டில் அதுவுமே முடியுது. ப்ளஸ் H4EAD வந்து இது வந்து திரும்ப 180 போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. ஸோ யாரெல்லாம் சரியான நேரத்தில் H4EAD வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணுமோ ஃபைல் பண்ணுங்க. தயவு செஞ்சு வந்து இக்னோர் பண்ணாதீங்க. அதாவது ப்ராக்டிக்கலாக வந்து ஒன்று நாங்கள் வந்து பார்க்குறது என்னன்னா, 180 டேஸ்க்கு முன்னாடியே நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்க லைக் டு ஃபைல் ஃபார் திஸ் H1B அண்ட் H4. ஸோ அதை வந்து கண்டிப்பா சீரியஸாவே நீங்க எடுத்து பண்ணணும். நாங்க பாக்குறதெல்லாம் வந்து நீங்க இனிஷியேட் பண்றதுக்கே வந்து 180 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இனிஷியேட் பண்றீங்க. அப்புறம் டிபெண்டிங் ஆன் த ப்ராசஸ் அண்ட் லா ஃபார்ம்ஸ் அண்ட் எவ்ரி திங் ரிலேட்டட் ஒரு மாசம் ஈஸியா ஆயிடுது. அப்பவே நீங்க 1 month லூஸ் பண்ணிடுறீங்க. திஸ் இஸ் ஆல் வெரி வெரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் 180 டேஸ்ல வந்து நீங்க ஃபைலே பண்றதுக்கு எலிஜிபிளா இருக்கும்போது பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஒரு எல்சிஏ பண்ணணும் உங்களோட இதுக்கு. அஸ் லாங் அஸ் இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எம்என்சிஸ் இல்லாம மற்ற கன்சல்டிங் கம்பெனிஸ் எல்லாருமே தே ஆர் ரெடி டு ஃபைல் இட் டுகெதர் ஆன் ப்ரீமியம்ல பண்ணாலும் உங்களோட H1Bக்கு நீங்க ப்ரீமியம் பண்ணிட்டு இதையும் சேர்த்து ஃபைல் பண்ணிடுங்க. அப்படி வேர்ஸ்ட் கேஸ் உங்களோட இதுல இல்லைன்னாலும் H1Bயை வந்து ப்ரீமியம்ல பண்றீங்க அப்படின்னாலும் இல்ல அந்த ரிசிட் நோட்டீஸை வச்சு கூட யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர் டு ஃபைல் இட் ப்ரையர் டு த 180 டேஸ். நீங்களாவே பண்ணாலும் ரிசிட் நோட்டீஸுமே இருக்கு, அதை வச்சு நீங்க பண்றதையுமே முன்னாடி பண்ணிடுங்க. ஸோ தட் யூ ஹாவ் டைம். அப்புறம் செகண்ட் வந்து உங்களோட ஒருவேளை அப்பையும் வரல, ஏன்னா இப்போ 7 to 8 months ஈஸியா ஆயிடுது ரெகுலர் ப்ராசஸிங்ல H4 ப்ராசஸ் பண்றதுக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் டிலே ஆகுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அந்த ஆப்ஷன் ஆஃப் ஆட்டோமேட்டிக் ரீவேலிடேஷன் அது எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா இருங்க. ஸோ தட் வே ஈவன் அட்லீஸ்ட் the 180 days can be used for. இன்னும் நமக்கு வரல, நம்ம வந்து we are just giving the possibilities. We don't know as of now 540 days is an eligibility that's already there. In case வந்துனா நம்ம டெஃபினட்டா இன்னொரு வீடியோல கண்டினியூ பண்ணலாம். பட் ஜஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். கரெக்ட். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் ரீவேலிடேஷன் நல்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம தனி வீடியோவும் போட்டிருக்கோம். நீங்கள் அட்டார்னிஸ் காண்டாக்ட் பண்ணி அதை எப்படி நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம்னு நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த டிலே பற்றி சொன்னீங்களே மேரி கனடி, எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது. இப்போ சமீப காலமாக டாஜ் அவர்கள் வந்து நிறைய ஃபெடரல் எம்ப்ளாயீஸை வந்து லே ஆஃப் பண்ணிட்டு வராங்க. டிஹெச்எஸ்லையுமே லே ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு செய்திகள் படிக்க முடியுது. இதனால் நமக்கு வந்து பெர்ம் ப்ராசஸ் ஆர் I-797 H4EAD வாட் எவர் நம்ம எது எக்ஸ்டென்ஷன் போட்டாலுமே டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ இதுல இருந்து ரெண்டா நம்ம டிவைட் பண்ணிட்டு இருக்கோம் பிரேம். ஏன்னா இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர், இந்த பெர்ம் ஏற்கனவே டிலே ஆனது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்து தே டோன்ட் கம் அண்டர் த பெய்ட் கேட்டகரி ஆஃப் த USCIS இல்லைங்களா. அவங்க டிஃப்ரெண்ட். நம்ம வந்து பெர்முக்கு வந்து எந்த ஃபீஸுமே அலாங் வித் பே பண்றது இல்லை. ஸோ அவங்க அதையுமே ஒரு ரீசன் சொல்றாங்க, நீங்க ப்ரிவாலிங் வேஜஸ் ஃபால் பண்றீங்க, பெர்ம் பண்றோம்னா நாங்க ஃபீஸ் எதுவும் அதுக்கு அசோசியேட்டட் ஃபீஸ் வாங்குறது இல்லைன்னு. ஸோ அது வந்து செப்பரேட். ஸோ அதுல வந்து எப்பவுமே அதுல டிலே இருந்துட்டே தான் இருக்கு. ஈவன் அட்டர்னிஸ் ஹவ் சஜஸ்டட் இந்த ஏலா கான்ஃபரன்ஸ் அண்ட் ஆல், நீங்க வந்து ஃபீஸை கூட வாங்கிக்கோங்க, எங்களுக்கு ப்ராசஸிங்கை சீக்கிரமா கொடுங்க அப்படின்னு எல்லாம் கூட சஜஸ்ட் பண்ணி கூட தே ஹாவ் தேர் ஓன் ரெகுலேஷன்ஸ் டு பி அடாப்டட் அண்ட் டன். ஸோ அதனால அவங்க எதுக்கும் இன்னும் வரல. ஸோ USCISல வந்து தே கம் அண்டர் த ஃபெடரல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டெஃபினட்டா லே ஆஃப்ஸ் ஆர் தேர். பட் ஆனால் USCIS வந்து ஃபீஸ் நம்ம கிட்ட இருந்து நம்ம அதுக்கு வாங்குறோம், நம்ம அப்ளை பண்றோம், அதனால அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து அன்லெஸ் ஒரு பர்டிகுலர் டிவிஷன் USCISல இந்த ஃபீஸ் இல்லை, எனக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்ற வர இடத்துல வரும்போது தான் அந்த இம்பாக்ட் வாஸ் வெரி ஹெவி டு பி டிலேட் சப்ஸ்டான்ஷியலி. விஷயங்கள்ல வந்து மேஜரா இல்லை. அண்ட் ஆல்சோ ஆடட் டு தட் இப்போ நாங்க லாஸ்ட் ஒரு 1 month நாங்க பார்த்ததுல வந்து 1 month பிளஸ் ஆயிருக்கு. பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லைங்க H1Bலையும். இட்ஸ் ஆல் கோயிங் ஆன். ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் RFEs ஆர் ஸ்டில் ஆன் அண்ட் ஆஃப் கொஞ்சம் வருது. பட் ஆனா ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸை நாங்க இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல ஆன் எனி ஃபைலிங்ஸ் ஆன் டு ரிலேட்டட் டு தட். ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து இது சம்மந்தமாக நிறைய வதந்திகள் பரவிட்டு தான் இருக்குது. ஸோ ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் வச்சு டினை பண்ணுறாங்க, இல்லை உள்ளோட மாட்டாங்க. இந்த மாதிரியான எது வந்து இப்போது எது உண்மை எது வந்து பொய்ன்னு பகுத்தறிய வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நீங்கள் சொல்லும்போது ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. ஸோ பெர்ம் ப்ராசஸ் பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து 6 வருஷம் முடிய போது நிறைய பேருக்கு வந்து 1.5 years மேலே 2 years மேலே போய்கிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு போயிட்டு இருக்கு. பட் ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும். நான் திரும்பி நான் சொல்றது எல்லாம் என்னன்னா, நம்மளோட எல்லாருக்குமே எப்படின்னா நீங்க வந்து யூ ஆல்சோ பி ப்ரிப்பேர் ஃபார் இட். எப்படின்னா நம்மளோட டிலே இப்போ எங்களுக்கு வந்து 2 சைடுமே எம்ப்ளாயரோட டிலேயும் இருக்கு, எம்ப்ளாயோட டிலேஸும் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி அந்த டிலேஸ் எல்லாம் நீங்க வந்து யூ கேன் மிட்டிகேட் தோஸ் டிலேஸ் ஃப்ரம் அவர் சைட். லைக் வந்து பெர்ம் ஆரம்பிக்கணுமா, ஃபேர் எம்ப்ளாயர் இஸ் சேயிங் தட் இப்போ சர்டன் எம்ப்ளாயர்ஸ் வந்து தே டோன்ட் டூ
it. We can also name it Cognizant or TCS. So they have their own rules and guidances. அது வச்சு தான் அவங்க டிசைட் பண்றாங்க. ஆனா நமக்கு வந்து ஈவன் ஃபார் அதர் எம்ப்ளாயர்ஸ் இஃப் யூ ஆர் தேர்னா நம்ம கடைசி வரைக்கும் பண்ணாம அதுக்கப்புறமா போயிட்டு எனக்கு ஒரு 1 வீக்லலாம் வந்து தெர் இஸ் யூ கேனாட் எக்ஸ்டெண்ட் யுவர் H1Bன்ற அளவுக்கு வந்து நிற்கும் போது அது கஷ்டமா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்டில் ஒரே ஒரு இது என்னன்னா இன்னுமும் இந்த B1 B2 ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள் இன் கேஸ் இஃப் யூ நீட் எனி சம் டெம்பரரி ஆப்ஷன்ஸ் டு கண்டினியூ டு ஸ்டேனா தயவுசெய்து அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு ஏன்னா இங்க இருக்கிறதுக்கும் நீங்க வந்து இந்தியாவுக்கு போறதுக்கும் தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. அதெல்லாமுமே எந்த இடத்துல உங்களால வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமோ பண்ண பாருங்க நீங்க. ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரை. ரொம்ப நன்றி மேரி கென்னடி. வெளில வந்து US எம்பசி ஆர் கன்சுலேட்டில் வந்து ட்ராபாக்ஸ் வந்து முன்னாடி 48 மாதங்களாக இருந்தது. அதை இப்போ வந்து திரும்ப வந்து பேக் டு ஸ்கொயர் 12 மாதங்களாக மாற்றிருக்காங்க. இதனால் நிறைய பேருக்கு வந்து இப்போது மீன்ஸ் ஷெடியூல் பண்ணிட்டாங்க. அவங்க எம்பசி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு ரீஷெடியூல் பண்ணுங்கள் இன் பர்சனுங்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது? ஆக்சுவலாக வந்து 2 விஷயம் இருக்குங்க பிரேம். தட்ஸ் ட்ரூ ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களே அது இதுலேயே சொல்லியிருந்தாங்க February 10th கண்டிப்பாக இல்லைன்னு. பட் அதையும் இல்லாமல் கொஞ்சம் பேர் வந்து தே ஜஸ்ட் வெர் ஏபிள் டு, இப்போ எனக்கு தெரிஞ்ச எங்களோட கிளைண்ட்ஸே வந்து தே வெர் ஏபிள் டு ஜஸ்ட் முன்னாடியே ஷெடியூல் பண்ணவங்களை வந்து ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணி போயிட்டாங்க. பட் வி கேன் நாட் ரிலை ஆன் தட் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ இன்னும் ஒரு வாரம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து எப்போனா இந்த ஜஸ்ட் இந்த லாஸ்ட் வீக் 2 வீக் முன்னாடி வந்ததுல. ஸோ ஆனால் அதை ரிலை பண்ணி நம்மளால கண்டிப்பாக போக முடியாது. ஸோ ஈவன் இஃப் தே ஹவ் ஷெடியூல்ட் இட், இட்ஸ் டு பி ஆன் த சேஃபர் சைட். இஃப் தே டோன்ட் குவாலிஃபைனா ஏன்னா அதுக்காக பிளான் பண்ணி ஊருக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பண்ணாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா பிகாஸ் த ரூல் சேஸ் தட். ஆனால் அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் தான். அது வந்து ஏன்னா அந்த 48 months இருக்கும் போதே அவ்வளோ டிலே இருந்தது. So they have to get an appointment and then go for it. இப்போ 12 months வரும்போது இன்னுமே அது வந்து even though the Bangalore consulates and particularly இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து that's a very substantial delay. And also in related to that இப்போ மெக்சிகோ போகிறதுக்கே வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க இதுல என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு. நான் அதுவுமே நாங்க பார்த்த வரைக்கும் there is not much. இன்னுமே மெக்சிகோ கான்சுலேட் போறவங்க unless they have other reasons to avoid, இப்ப வரைக்கும் போறவங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு எனக்கு எப்பவுமே நான் என்ன சொல்றேன்னா ஒரு கம்ப்ளீட்டா இங்க போனாலே இப்படி டிலே ஆகுது அப்படின்னு ஒரு ஜெனரலைஸ் பண்றதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். we have to take our own important step towards like வந்து இதுல என்னென்ன consequences are there, how can I mitigate it. இதெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பேசிஸ்ல டெஃபினட்டா you have to come to an understanding and a conclusion. சூப்பர், நல்ல ஒரு பதில் சொன்னீங்க. காரணம் வந்து இந்த அதுக்கு தான் நான் கேட்டேன். இந்த மெக்சிகோ தேர்ட் கண்ட்ரி நிறைய பேர் வந்து இப்போ 48 month வேறு வழியில் இன்பர்சன் தான் போய் ஆகணும். சரினா அதுக்கு வந்து மெக்சிகோ இல்லை கனடா போய்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸ்டில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பனாக இருக்குது. வேணா ஆல்சோ மெக்சிகோவை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. பிகாஸ் யூ கம்ன்ற லீகல் பிஸ்னஸ் கேட்டகரி ஆஃப் நான் இமிகிரண்ட் ஸ்டேட்டஸ், அதுக்கும் மற்றதுக்கெல்லாமும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து எவால்வேட் பண்ணிட்டு போகிறதுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக போங்க. கரெக்ட். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ மிக முக்கியமான அடுத்த ஒரு கேள்வி மக்கள்கிட்டே நிறைய வர்றது வந்து இந்த FDNS விசிட், அதாவது இமிகிரேஷன் ஆஃபீஸரோட கிளைண்ட் விசிட் ஆஃப்டர் H1B மாடர்னைசேஷன் ரூல் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்களா? அதோட அப்டேட்ஸ் கொடுங்களேன். So the modernization ரூலுக்காக நிறைய ஈவன் லாஸ்ட் வீக்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு ஐடிஸோட இமிகிரேஷன் பேனல் நானும் இன்னொரு அட்டர்னிஸும் பண்ணி கொடுத்தேன். நான் FDNS விசிட்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து இட்ஸ் வாலண்டரி. எம்ப்ளாயர் வந்து சொல்லலாம் இந்த மாதிரி I'm declining to cooperate with you அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இட்ஸ் மேண்டேட்டரி, நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்காக அந்த ப்ரிப்பரேஷனுக்காக நான் பண்ணும்போது கூட நிறைய வந்து ஐ ஜஸ்ட் ப்ரிப்பேர்ட் மை செல்ஃப் இன் டு தட் ஆன் டு த லேமேன் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரில நான் போடும்போது என்னன்னா so the access to the premises are very important. அது ஸ்ட்ரெஸ் பண்ணியே அவங்க சொல்லியிருக்காங்க. even though you are going to be working from home, நீங்க வந்து FDNS விசிட் வந்தாங்கன்னா you have to provide the equal access. நீங்க வந்து என்ன முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுல வந்து நிறைய நான் ஜஸ்ட் ரீடிங் த்ரூ த கமெண்ட்ஸ் ஆல்சோ பை அதர் அட்டர்னிஸ். இப்போ இந்த ரூலுக்கு முன்னாடி வந்த கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் கூட போகும்போது இட் ஷுடன்ட் பி த சேம் when the person is when the employee is working from home அப்படின்றதுல வந்து ரொம்ப கேட்டிருக்காங்க, ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ பிசினஸ் ப்ரெமிசஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தட். நம்ம ஆஃபீஸ்க்கு வரோம்னா we are more prepared, யார் வேணாலும் வருவாங்க போவாங்க. ஆனா வீடுன்னு இருக்கும்போது நிறைய ஆனா அதுக்கு DHS ஒத்துக்கவே இல்லை ஆக்சுவலா. அவங்க they said it has to be equally the same, they have to be given the access permission
permission when the FDNS officer visit அப்படின்னும் போது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னா who is that முதல்ல வெரிஃபை பண்ணுங்க. யாரு இவங்க, are they really eligible for them to conduct, அவங்க கிட்ட பொலைட்டா கேட்கணும் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இம்மீடியட் அவைலபிலிட்டி வந்து நீங்க வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஆஃபீஸர் தான். நிறைய நேரங்கள்ல வந்து they are very cooperative. என்னால இப்போ உடனே பண்ண முடியாது அப்படின்றத நீங்க சொல்லலாம். பிளஸ் வந்து access to your important documentations are not immediately provided. இப்போ வந்து நீங்க லேப்டாப்பை உனக்கு ஓபன் பண்ணு, உன்னோட பே ஸ்லிப்ஸை இப்பவே எனக்கு காட்டு, go through your emails, அந்த மாதிரி எல்லாம் வந்து டிமாண்ட்ஸை வந்து you can always வந்து say that நாங்க என்னால இப்போ இமீடியட்டா பண்ண முடியாது, let me check with my employer, let me check with, see நாங்களே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து we are able to even provide them a G28 in case of an FDNS officer. All that they have to do is ask like my attorney can be, see அவங்க வந்து மே தான் போட்டிருக்காங்க, it's not like you are provide, ஏன்னா இது வந்து this is not, உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னா ஒரு கிரிமினல் கேசஸ்ல தான் வந்து your attorney's presence is completely நீங்க டிமாண்ட் பண்ணி கேட்கலாம் அப்படியே வந்துட்டு. பட் on all the other places it's not like வந்து நாங்க கண்டிப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் you can always ask them. எனக்கு வந்து என்னோட employer's mandatory presence is not admitted for an employee, ஆனாலும் நீங்க கேட்டு பார்க்கலாம். கொஞ்சம் வந்து யோசிச்சு நிதானமா முதல்ல சொல்ற விஷயங்க, நான் கான்ஃபிடென்ட்டா நிதானமா பதில் சொல்லுங்க, இல்லாததை சொல்லாதீங்க. உங்களோட ப்ராஜெக்டே முடிஞ்சு போயிருந்தா கூட just like that don't say that. எப்படின்னா என்னோட ஐயோ போன மாசம் முடிஞ்சிருச்சு, ஆனா நீங்க பேரோல கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க, எம்ப்ளாய்மெண்ட் இன்னும் இருக்கு, நீங்க 60 days கிரேஸ் பீரியட்ல இருக்கீங்க, இதுக்கெல்லாம் இருக்கும்போது உங்களோட இல்ல நான் அந்த கிளைண்ட் கிட்ட தான் இருக்கேன்றத தப்பான இன்ஃபர்மேஷனை தயவு செய்து சொல்லாதீங்க. that has its very different consequences other than உங்களோட லீகல் ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லாம மற்ற கான்சிக்வன்சஸ்க்கு போயிடும். ஸோ அதனால கேர்ஃபுல்லா அட்ரஸ் பண்ணுங்க, ஆன்சர் இட் ப்ராப்பர்லி, நிதானமா சொல்லுங்க. முடியாத questions-க்கு you don't have to answer it immediately. உங்களை அரெஸ்ட் பண்ணி எல்லாம் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. ஸோ அதனால பொறுமையா சொல்லுங்க. ஸோ நம்ம வேற ஏதாவது டாக்குமெண்ட் எடுத்து ரெடியாகவே வச்சுக்கணுமா, இதுக்கு எதிர்பார்த்து அந்த மாதிரி ஏதாவது அட்வைஸ் இருக்கு? லைக் ரெகுலர் டாக்குமெண்ட்ஸ் இது நீங்க இன்னொன்னு என்னன்னா உங்களோட ஜாப் டைட்டில் என்ன, ஜாப் டியூட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் வந்து என்னைக்குமே யூ டோன்ட் ஹேவ் டு பி லைக் FDNS விசிட் தான் வரணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. சி நீங்க வந்து சம்டைம்ஸ் வெரி கேஷுவலா வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்லிடுறீங்க. சி நீங்க உங்களோட LCL என்ன போட்டிருக்கீங்களோ தட் ரிமைன்ஸ் தி ஜாப் டைட்டில் ஃபார் யூ. நீங்க வந்து உங்களோட கிளைண்ட் கிட்ட வந்து ஒரு கன்சல்டன்டா சொல்லலாம், அவங்க வேற நேம் பண்ணலாம், அசோசியேட் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, எது வேணாலும். ஆனா all that matters when it comes to the immigration is you have to provide the same title that has been filed on the LCA and the H1B. இதுல வந்து நீங்க அதை வந்து கன்சிஸ்டன்ட் சொல்லணும், அந்த அளவுக்காவது நமக்கு நாலேஜ் வேணும் இல்லைங்களா. அதே மாதிரி ஜாப் டியூட்டிஸ், இப்போ டே டு டே ஜாப் டியூட்டிஸ் வந்து வெரி டிஃப்ரெண்டா இருக்கும், நம்ம எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். ஆனா உங்களோட பெட்டிஷன்ல என்ன ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அதை வந்து ஐ நீட் டு நோ அபவுட் இட், LCA காப்பி இருக்கா, இதெல்லாம் இந்த டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் ஐ ஹேவ் இட் வித் மீ அப்படிங்கிறதுல வந்து நீங்க டாக்குமெண்ட் வேற பெருசா இல்ல, உங்களோட H1B அப்ரூவல் காப்பி, ஜாப் டைட்டில், LCA டாக்குமெண்ட். பிகாஸ் LCA யூ ஹேவ் டு ஹோல்ட் த LCA, நீங்க கண்டிப்பா உங்களோட காப்பி உங்ககிட்ட இருக்கணும், தட்ஸ் எம்ப்ளாயர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ். ஆனாலும் நீங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க, அதை வந்து ஜஸ்ட் கீப் இட் வித் யூ. இமீடியட்டா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனா ஹாவ் த நாலேஜ் தட் வில் கிவ் தெம் த கான்ஃபிடன்ஸ். ஓ இவங்க வந்து அந்த ஒரு கம்யூனிகேஷன்லயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் வெதர் தே நோ வாட் தே ஆர் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது. கரெக்ட், ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க. காரணம் வந்து LCA வந்து இப்போ சப்போஸ் 3 வருஷம்னா LCA வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது அப்படியே மறந்துடுவாங்க. பிகாஸ் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் போயிடுவாங்க, அடுத்தது டியூட்டிஸ் ஜாப்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவங்க அதை மறந்துடுவாங்க. இது நல்ல விஷயம் சொன்னீங்க. ஒரு முறை அவங்க LCA எடுத்து பார்த்துட்டு அவங்க அங்கே என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க, அங்கே என்ன ஜாப் டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நல்ல விஷயம் சொன்னீங்க. ஸோ ரிகார்டிங் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிற ஒரு டாபிக் வரதுனால கேட்குறேன். நிறைய வந்து ரூமர்ஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கு, அது வந்தியா இல்லை உண்மையான தெரியல. நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு பெர்ம் வந்து டினை பண்ணுறாங்க, இல்லை வந்து அவங்களோட H1B டினை பண்ணுறாங்க. இந்த மாதிரியான நிறைய வாட்ஸ்அப் வதந்திகள் போயிட்டுருக்கு. இதெல்லாம் இல்லைங்க, அப்படி எதுவுமே இல்லை. ஸோ பெர்ம்ல பாத்தீங்கன்னா டிராவல் கிரைட்டீரியான்னு ஒன்று இருக்கு, ரிமோட் பொசிஷனா இருக்கு, அது கூட வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் ரிலேட்டட் டு எம்ப்ளாயர் தான். ஸோ நீங்க வந்து நீங்க வேலை பார்க்குற இடம் வந்து இட்ஸ் டெம்பரரி பிளேஸ் தான், எம்ப்ளாயரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் பெர்ம் டிட்டர்மைன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ், பட் தேர் ஆர் அதர் கிரைட்டீரியா அண்ட் சம் லிமிடேஷன்ஸ். அதனால வந்து இப்போ அதனாலலாம் எந்த டினையலுமே வரவே இல்லை. அதே மாதிரி H1Bலையுமே எதுவும் இந்த மாதிரி நீங்க இல்லை. ஆனா என்னன்னா இது ரிலேட்டடா நீங்க முன்னாடி நான் அதை நிறையவே இன்சிஸ்ட்
இன்சிஸ்ட் பண்ணுவேன், நம்ம முன்னாடி கால்ல கூட சொன்னோம், எல்சிஏ லொகேஷன் வந்து உங்களுக்கு எங்க இருக்கோ அங்கதான் நீங்க பிசிக்கலா இருந்து வேலை பார்க்கணும். நீங்க அதை மீறி எங்கேயாவது போறது, எம்ப்ளாயர் கிட்ட சொல்லாம போறது, இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இனிமேல் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நாள் ஒரு பொழுதாக வந்து செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ உங்களோட இப்படி ஒரு அமர்வு உட்காந்து எங்களுக்குமே ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. எங்களுக்குமே எது உண்மை எது பொய்ன்னு பகுத்தறிந்து பார்க்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மேரி கென்னடி. எதுனாலும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கூட சொல்லுங்க பிரேம். அவங்களுக்கு வந்து we are doing our best. ஏன்னா ஏதாவது கால்ஸ் எல்லாம் வரும்போது கூட நாங்க பார்த்தோம், எங்களுக்கு இந்த மாதிரின்னு சொல்றாங்க. நாங்க we are doing our best to support them at that too particularly this period of time. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குன்றதால we are just doing our best. ரொம்ப தேங்க்ஸ். Okay, thank you.